கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெக்கரன்ஸ் வருமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஸ்வலாக கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணிக்கிறவங்க அது பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு திரும்ப வராது அப்படின்னு நினைக்க முடியாது. என்னென்ன கண்டிஷனில் இதை திரும்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ஜரிக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு விதமான ஹார்மோனல் ஜென்ரலாக உடம்புல ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா, அதை பார்க்காம அது என்னன்னு வேல்யூவேட் பண்ணாமல் அந்த ஹார்மோனல் ப்ராப்ளத்தை சரி பண்ணாமல் நம்ம சர்ஜரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமும் அந்த ஹார்மோனல் எஃபெக்ட் சரியாகாதனால திரும்பி கைனகோமேஷியா ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கு போகிற ஹேபிட் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜிம் போய் பாடி டெவலப் பண்ணுறோம், அதாவது மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகணும், இல்லை நம்ம அவங்க காம்படிஷன் ஏதாவது இப்போ ஆணழகன் காம்படிஷன் அந்த மாதிரி போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா அந்த மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் அதெல்லாம் அவங்க ஜிம்லேயே சில பேர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஜிம் மாஸ்டர்ஸே. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கனாலும் இந்த மாதிரி கைனகோமேஷியா ரெக்கரண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் ஓவராலாக பாடி வெயிட், அவங்களோட பாடி வெயிட்டை விட 10% அதிகமாக பாடி, இப்போ 70 கேஜிஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 7 to 10 கேஜிஸ் வெயிட் கூடுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு செஸ்ட்ல ஃபேட் அக்குமுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கைனகோமேஷியா மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா அந்த செஸ்ட் ஃபேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பிராய்லர் சிக்கன் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. சிக்கன் பிரியாணி அல்லது பிராய்லர் சிக்கன் வறுவல் அந்த மாதிரி நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ், அதாவது மெயினாக பிராய்லர் சிக்கன் ஐட்டம்ஸ் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா, அதை ஓவராக எடுத்துக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு கைனகோமேஷியா ரெக்கரன்ஸ் வர்றதை பார்த்துருக்கேன் நான். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் என்னோட பேஷண்ட்டே ஒருத்தர் சொன்னார், 2 இயர்ஸ் பேக் நான் கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணியிருந்தேன். அவர் 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி ஃபாலோ வரும்போது, டாக்டர் எனக்கு திருப்பி ரெக்கரன்ஸ் வந்திருக்கு. என்னன்னா, நான் நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டேன், அதாவது குர்குரே, லேஸு அந்த மாதிரி இருக்கிற பேக்கெட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கைனகோமேஷியா ரெக்கரன்ஸ் வருது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பேக்கெட் ஐட்டம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் அதுக்கான அடிக்குவேட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணால் தான் அது கெடாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக ஆட் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் கைனகோமேஷியா ரெக்கரன்ஸ் வருது. இன்னும் ஒரு பேஷண்ட் இன்னொருத்தர் சொன்னவர் என்னன்னா, கோல்டு பெவரேஜஸ், அதாவது ஸ்ப்ரைட்டு, பெப்சி, கோக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் நார்மலாக கொஞ்சமாக எப்போவாது எடுத்துக்கிறது பரவாயில்ல, ஓவர அளவுக்கு அதிகமாக இந்த ஐட்டம்ஸும் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கும் கைனகோமேஷியா ரெக்கரன்ஸ் வருது. அதனால இப்போ கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணிக்கிறவங்க நம்ம திருப்பி ரெக்கரன்ஸ் வராது அப்படின்னு ஒரு உறுதியாக இல்லாமல் அவங்களுக்கு எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட சர்ஜரி பண்ணிக்கிறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சரியாக கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.